ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி சின்ன மருமக சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். வந்திருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் அடுத்து உங்களை வச்சு என்னன்ட்டு தமிழ் கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் தமிழ் என்ன சொல்லணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்துட்டு, நான் டாக்டர் ஆகணும், அதுதான் என்னோடய லட்சியன்ட்டு சொல்கிறாங்க. மினிஸ்டர் சார், உங்கள் மருமகளுடைய லட்சியத்திற்கு நீங்கள் உறுதுணையாக நிற்பீங்களான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க. அவர் இவனுங்க வேற போய் தொலையாமல் நோயின்ட்டு பேசிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாக நினச்சாலும் வெளியே ஆமாம், அவங்க லட்சியத்துக்கு நான் உறுதுணையாக நிற்பேன்ட்டு சொல்கிறாரு. இந்த டைமில் அந்த மாவட்டத்தோடைய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் வராரு. அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு, உங்கள் மருமக +2 ரீ எக்ஸாமில் 600க்கு 600 எடுத்து டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, அதுக்கான மார்க் ஷீட்டை தான் கொடுக்க வந்தோன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்பாக கொடுக்குறாரு. அடுத்து எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் போன பிறகு சேது, இதெல்லாம் தேவையா? அதனால தான் பரீட்சை எதை போவேனான்ட்டு சொன்னேன். இப்போ மட்டும் பரீட்சை எதை நான் தான் கூட்டிகிட்டு போனேன்னு தெரிஞ்சால் எனக்கு என்னோடய அப்பாவுக்கும் மறுபடியும் மனசு தான் வந்துடும். அப்படி வந்தால் அதுக்கு நீ தான் காரணம்ன்ட்டு தமிழ்கிட்ட சொல்ல, பாவம் இவ்வளோ மார்க் வாங்கியும் ஆறுதலாக பேசவோ சப்போர்ட் பண்ணவோ யாரும் இல்லாமல் இருக்கும். தமிழை பார்க்கவே நமக்கு பாவமாக இருக்குது. அடுத்து தமிழை உள்ளே கூட்டிகிட்டு போய் வாசக்கதை பூட்டிடுறாங்க. அப்புறம் என்ன, ஈஸ்வரியும் சாவித்திரியும் மாற்றி மாற்றி தமிழ் மேலே கேள்வி அம்புகளை தொடுக்க தமிழ் செய்வதறியாத நிற்கிறாங்க. பூமர் அங்கிள் அதான் மினிஸ்டரை நடுவில் உட்கார வச்சு குடும்பம் மொத்தமும் சுற்றி நிற்கிது. என்ன, நம்ம கூட தானே இவ இருந்தா, எப்படி பரீட்சை எழுத போனா, யார் கூட்டிகிட்டு போனா அப்படின்னு இந்த கொஸ்டினையை விதவிதமாக சாவித்திரியும் ஈஸ்வரியும் கேட்குறாங்க. பொறுமை இழந்த பாட்டி, நான் தான் தமிழை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனேன்ட்டு தில்லா சொல்கிறாங்க. நீங்களும் எங்கள் கூட தானே இருந்தீங்க, அப்போ எப்படி அவளை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போக முடியும்ன்ட்டு இவங்க கேட்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் முதுகுவலின்னு 1 வாரம் டாக்டர் கரண்ட் வைக்கணும்னு சொன்னாருன்னு ஹாஸ்பிட்டல் போனேன்ல, அப்போ தான் அவளை பரீட்சை எதை கூட்டிகிட்டு போனேன்னு பாட்டி சொல்கிறாங்க. உங்களை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போன சேது தானே, அப்போ அவன் தான் தமிழை பரீட்சை எதை கூட்டிகிட்டு போனானான்னு சொல்லி கேட்க, சேது வாயே திறக்காமல் நிற்கிறாரு. அதுக்கும் பாட்டி தான் பதில் சொல்கிறாங்க. என்னை ஆஸ்பத்திரிக்கு ராஜாங்கம் தான் கூட்டிகிட்டு போனான், அப்போ அவனும் தமிழில் எக்ஸாம் எழுத கூப்பிட்டு போனானா அப்படின்னு சொல்லி திருப்பி பாட்டி கேட்குறாங்க. வீட்டார் அடித்த அத்தனை பாலையும் பாட்டி இன்றைக்கி 6-ஆக மாற்றிடுறாங்க. இன்றைக்கி பாட்டி வேறு லெவலில் பதில் சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் தில்லாக பதில் சொல்கிறாங்க. நம்ம கோபம் எல்லாம் சேது மேலே தான் திரும்புது. பொண்டாட்டிக்கு ஒன்றுன்னா அவளுக்கு உதவி செய்யாமல் தமிழில் எக்ஸாம் எழுத கூட்டிகிட்டு போனது தெரிஞ்சால் தன்னோட அப்பா பேச மாட்டாருன்னு நினச்சி பயந்து ஒதுங்குற சேதுவை பார்க்கவே நல்லாவே இல்லை.